அடிச்சிட்டு வந்து நிம்மதியா தூக்கமா? யமுனா, விஜய்க்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஸ்டேஷன்ல எங்களை விட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டீங்க. நீங்க சொல்றத கேட்டதுனால தானே இப்ப விஜயோட வெறுப்பை நான் சம்பாதிச்சு நிக்கிறேன். லைஃப் லாங் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு விஜய் சொன்னா, இப்போ எதிரில பாக்குற மாதிரி என்ன பார்த்து பேசிட்டு போறான். இது எல்லாமே உங்களாலதான். நிறுத்துறியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து என்னைய குத்தம் சொல்லிட்டு இருக்க. நான் என்ன உனக்கு பாதகம் பண்ண நினைச்சேனா? அந்த விஜய் கூட உன்னை சேர்த்து வைக்க தானே முயற்சி பண்ண. நான் ஒவ்வொரு அடியா பார்த்து பார்த்து திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் சம்பந்தி விடாப்புடியா இப்போ வரைக்கும் நம்மள மாட்டி விடாம, எங்க பேச்ச கேட்காம அந்த காவிரி கூப்பிட்டான்னு அவ கூட போய் எல்லாத்தையும் ஒளறி கொட்டி மொத்த பிளானையும் சொதப்பி வச்ச. இன்னைக்கு நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீதான். நீ மட்டும் தான். நீ அந்த காவிரி கிட்ட வளர்னல, அதுதான் ஸ்டேஷன்ல ஆதாரமா பேசுது. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு நீ எங்க மேல குத்தம் சொல்றியா? ஆமா, நான் தான் உண்மையை காவேரி கிட்ட சொன்னேன். ஏன்னா விஜய் மேல நீங்க அப்படி ஒரு பழிய சுமத்துவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த மாதிரி பழிய போட்டதுனாலதான் என்னால ரொம்ப நேரம் என் மனசாட்சியை மீறி என்னால நடிக்க முடியல. காவேரி என் மனசாட்சியை உழுக்கிற மாதிரி அப்படி கேள்வி கேட்டா. நானும் ஒத்துக்கிட்டேன். விஜய் கூட நான் சேர்ந்து வாழணும் தானே நினைச்சேன். ஆனா நீங்க சொன்ன பழிய மீறி விஜய் என்ன எப்படி ஏத்துப்பாரு? நான் தான் முட்டாள். கோவில்ல நீங்க விஜய் மேல அப்படி ஒரு பழிய போட்டப்பவே நான் உங்க டிராமாவுக்கு கோஆபரேட்டே பண்ணிருக்க கூடாது. எது பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் நினைச்சேன். என்னைய பிரெயின் வாஷ் பண்ணி நீங்க சொல்றதுல என்ன கேட்க வச்சிட்டீங்கல்ல. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இனிமே எனக்கு விஜயோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லாம பண்ணிட்டீங்கல்ல. என்ன திரும்ப திரும்ப பழியெல்லாம் எங்க மேலயே போட்டுட்டு இருக்க? அந்த விஜய் இல்லன்னா செத்து போயிடுவேன்னு டேப்லெட்ட சாப்பிட்டுட்டு சூசைட் அட்டம் பண்ணல. அத பாத்துதான், அந்த கருமத்தை பாத்துதான் நான் எங்க அப்பா கிட்ட உனக்காக ஹெல்ப் கேட்டேன். ஆமா, எனக்காக தான் நீங்க இது எல்லாமே பண்ணீங்க. உங்க பகை